வணக்கம் நண்பர்களே, வணக்கம், வந்தனம். நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்றைக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸை பற்றி சொல்கிறேன். நான் அடைஞ்ச பலனை நீங்கள் எல்லாரும் அடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. என்னென்னா, ஒரு 5 வருஷம் இருக்கும். டுடே 2025, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் டியூட்டி முடிஞ்சு நான் கம்பெனி அக்கமடேஷன் சமைச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ரைஸ் குக்கரை ஏதோ என்னோடய முட்டாள்தனம், ஒரு ஸ்டூபிடிட்டியான ஆக்ஷன்னால் ப்ரெஷர் குக்கர் என்ன ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னு தெரில, ப்ரெஷர் குக்கரை ரிலீஸ் பண்ணாமல் அந்த வெசல் அந்த ப்ரெஷரோடய வச்சு ரிலீஸ் பண்ணேன். பட் என்னோடய தலை இப்படி இருந்துச்சு. அதை இப்படி ஃபுல்லாக ஆக்சுவலி அது மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணவும் கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் என்னோடய ப்ரெஷரை கொடுத்து நான் ரிலீஸ் பண்ணேன். பட் அந்த வெசலோட ஃபோர்ஸ் டாப்பில் போய் அடிச்சிச்சு. அன்றைக்கி யாருக்கு என்ன நல்லது பண்ணான்னு தெரில, இல்லை எங்கள் அப்பா அம்மா பண்ண நல்லதா, இல்லை யார் பண்ண நல்லதுன்னு தெரில. அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு எந்த எந்த ஒரு காயமோ இல்லை எந்த ஒரு துளி அளவு கூட எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஆனால் இப்போ நினச்சா கூட எனக்கு அது ஐ ஃபீல் ஷிவரிங். அவ்வளோ நடக்குது எனக்கு அந்த விஷயம். இது ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, திடீர்னு சம்வேர் எல்ஸ் ஷி காட் ஆக்சிடென்ட் அண்ட் ஆர் ஆல்சோ ஷி காட் ஆக்சிடென்ட் அண்ட் ஷி ஜஸ்ட் பாஸ்ட் அவே. திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திடீர் மரண விபத்துக்கெலாம் தடுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, நம்மளோட கீழே உள்ளவங்க எத்தனையோ பேர் பார்ப்போம் நம்ம அன்றாட வாழ்க்கையில். அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ எவ்வளோ முடியுதோ உங்களால் தான தர்மம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அதை தான தர்மம் பண்ணுங்கள். அது ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த தான தர்மம் உங்களை பெரிய விபத்து மரணத்திலிருந்தோ இல்லை உங்கள் குழந்தைகளையோ இல்லை உங்கள் குடும்பத்தாரையோ ஏதோ ஒரு வகையில் உங்களை காப்பாற்றும். ஐ எம் ஷுர் அண்ட் ஐ எம் கேரண்டீட். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இறைவனோட கோபத்து நம்ம மேலே இருக்கிற கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிரி, அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரே விஷயம் தான தர்மம்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப கசியாக இருப்பாங்க, பிசுநாடுத்தனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தயவுசெய்து உங்களால் முடிஞ்சது எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்குங்க. அது அறிவு சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அதனால் உங்களால் எவ்வளோ தான தர்மம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்களை அதை காப்பாற்றும், ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றும். கடவுளோட கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரே விஷயம் தான தர்மம் மட்டும்தான். அது பிரார்த்தனையோட அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ ப்ளீஸ் 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 டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அவேர்னஸ் ஆகிங்க, தான தர்மம் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இதை பற்றி நான் முழுசாக வீடியோ போடுறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸை பற்றி ஃபுல்